சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி நடைபெற்றுள்ளது. விவரங்களை செய்தில் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இந்த சம்பவம் குறித்தான மேலும் விவரங்கள். இறங்கி பிளாட்பாரத்திலிருந்து நடந்து சென்ற பெண் காவலர் ஒருவரை பாலியல் வன்கொடுமை முயற்சி செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பெண் காவலர் நேற்று முன்தினம் பணி முடித்து எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மின்சார ரயில் மூலமாக சென்றிருக்கிறார். பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இறங்கி பிளாட்பாரத்தில் நடந்து சென்ற போது இருட்டான பகுதி என்பதனால அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு நபர், மதுபோதையிருந்த நபர், அந்த பெண் காவலரை பின்பக்கமாக சென்று வாயை பொத்தி பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றிருக்கிறார். பெண் காவலர் கையை கடித்து விட்டு கூச்சல் போடவே அங்கிருந்த பொதுமக்கள் அவரை பிடித்து அடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். விசாரணையில் அவரது பெயர் சத்யபாலு என்பதும் மது போதையில் இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக மாம்பலம் ரயில்வே போலீசார் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கற்பழிப்பு முயற்சி, தாக்குதலில் ஈடுபடுத்த உள்ளிட்ட சட்டப்பிரிவுகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் விசாரணையில பிளாட்பாரத்தில் இறங்கி ரயில் நிலையத்தின் வெளியே நடந்து செல்லும் போது அந்த பெண் காவலரை கொலைக்க முயன்றதும் தெரிய வந்திருக்கிறது. வேலூர் கேவிக்குப்பம் பகுதியில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கீழே தள்ளப்பட்டு கர்ப்பிணி பெண் சிசு கலைந்து தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அந்த சம்பவம் நடைபெற்று ஒரு வாரத்துக்குள் மேலும் இந்த ஒரு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அதுவும் பெண் காவலரை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக பாதுகாப்புகளை தற்போது பலப்படுத்தியிருப்பதாகவும் ஒவ்வொரு காவல் நிலையங்களும் ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. 3 பிரிவு கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில அந்த குற்றவாளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 28/2/2025 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவரது பின்னணி குறித்தும் விசாரிக்கப்பட்டதில் அவர் குற்ற வழக்குகளில் தொடர்பு உடையவர் என்பதும், தனியாக செல்லக்கூடிய பெண்களை இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரை காவல் எடுத்து விசாரிக்கவும் ரயில்வே போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். வேறு எங்கேனும் இது போன்ற கைவரிசைகளை காட்டியுள்ளன என்ற கோணத்தில் விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். சத்யபாலுவை கைது செய்த நிலையில் தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து அந்த பெண் காவலரிடம் விசாரணைகளும் அதே போல அவரிடம் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.